நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், அதே நேரத்தில் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டிக்கும் நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோரைஸ் அப்பார்ட்மெண்ட். அதுவும் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு யூனிட் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்னுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். பக்கத்தில் எந்த வால் ஷேரிங்குமே இருக்காது. இது இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜ். சுற்றிலும் வீடுகளே இல்லை, அதனால் வந்து வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கார் பார்க்கிங், இபி, ஜிஎஸ்டி, ரிஜிஸ்ட்ரேஷன், ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷனும் சேர்த்து தான் பில்டர் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், அதே நேரத்தில் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டிக்கும் நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஹைலைட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தாங்க. மொத்தமாக 3 ஃப்ளாட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட், சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட, பேசிக் கம்யூனிட்டிஸோட, அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். வசந்த் எனக்கு 2 BHK வேணும், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஃபீலும் வேணும்ப்பா, நிறைய யூனிட்ஸ்லாம் எனக்கு கொச்சன் வேணாம் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. மொத்தமாகவே 3 வீடு தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, ராஜ் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லுடைய காண்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷனை போய் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வாங்க. அப்படியே அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஷார்ட்ஸாக வீடியோ போட்டுருவோம். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ரீசேல் ப்ராப்பர்ட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காக இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? அதனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நீங்கள் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னை தாம்பரம் இரும்புலியூரில் இருக்குங்க. கரெக்டாக நம்ம தாம்பரம் பெருங்குளத்தூர் ஓல்டு ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அந்த ஓல்டு ஜிஎஸ்டியிலேருந்து 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்க முடியும், 2 பக்கமும் வீடுகளோட இந்த ப்ராஜெக்ட் வர வழி ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பெருங்குளத்தூர் ஏரிக்கரை சிக்னலில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ரெண்டுத்துக்குமே இன்பிட்வீனில் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. இன்கேஸ் நீங்கள் போரூர் போகணும், நான் டிஎல்எஃப்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் நம்ம மதுரை வயல் பைபாஸை நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் சிட்டியோட மற்ற பகுதி எது அசஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டி அசஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. இப்போ தாம்பரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட 3rd டெர்மினஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து இத்தனை நாளாக நம்ம தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிக்கு தான் ட்ரெயின் இருந்துச்சு. இப்போது நம்ம நார்த் இந்தியாவுக்கும் இங்கேருந்து ட்ரெயின் விடுறதுக்குள்ளே ப்ரொப்போசல்ஸ் இருக்குது. அது சம்மந்தமாக கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 2-3 ட்ரெயின் வந்து இங்கேருந்தே உங்களுக்கு நார்த் இந்தியா போகுது. 4th டெர்மினலாக பெரம்பூர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னொரு விஷயம். அதை நான் அடுத்த வீடியோஸில் கூட நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். போங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ஓகேவா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீராம் கேட்வேல வேலை பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான லொக்கேஷனாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் தாம்பரம் போகாமலேயே தாம்பரம் வேளச்சேரி ரோட நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் வழியாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்குளத்தூர் சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம அப்படியே நம்ம பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் வழியாக கேம்ப் ரோடு தாம்பரம் வேளச்சேரி ரோட நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும். இதான் இந்த ப்ராஜெக்டினுடைய கனெக்டிவிட்டி. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் +3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு 2 BHK 2 டாய்லெட்ன்ற விதமாக மொத்தமாக 3 வீடு தான். இதில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. பேலன்ஸ் 2 வீடு இப்போ அவைலபிள் இருக்குது. எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸிங். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து நம்ம தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்புலியூர் நர்மதா ஸ்ட்ரீட்டுங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்ட்ரி ரேம்ப் கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ்ல மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சில்ட்டில் உங்களுக்கு 3 காருக்குள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் இருக்குது. அந்த செட் பேக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல் இருக்குது, செப்டிக் டேங்க் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு இடத்துக்குமே 3 ஃபேஸ் ஈபிஎன் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. 2nd and 3rd ஃப்ளோர் யூனிட்ஸ் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. லிஃப்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எப்பயுமே லிஃப்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் வந்து டைல்ஸில் கொடுத்துருக்குறாங்க.
ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல இருக்குது. ஸ்டெப்ஸுக்கிடையும் ஒரு 4 சாக்கெட் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து லேண்ட் ஆன உடனே இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தாங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். இந்த போர்ஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு லிஃப்ட் வந்துடும். லிஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் தான் மெயின் டோர் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு கிரில் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லெக்ராண்ட் பிராண்ட் சுவிட்சஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஒரு ஹால் இருக்குங்க. உள்ளே வந்துட்டு அந்த கார்னர் போங்க. இந்த ஹால் இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சுவிட்சஸ் எல்லாமே லெக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு 910 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் ஃபீட், 398 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஹாலில் இப்போ அப்படியே அங்கே போகலாம் இன்ஃபேண்ட்டு. மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இங்கே டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இல்லை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு 3 சாக்கெட்ஸ் அந்த ஹோம் தியேட்டர்ஸ் வயரிங்லாம் அதுக்குள்ளே சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவிட்ச்லேயே 2 இருக்கிறது ரொம்ப நல்லது. 1 சுவிட்ச் 2 சாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி. இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி. பால்கனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எம்எஸ்ல இங்கேயும் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது. பால்கனியில் 1 அடிக்கு 1 அடி டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடுகள் தான். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் பார்சல் காலியாக இருக்குது. இந்த ஹாலில் இந்த பால்கனியை ஃபேஸ் பண்ண மாதிரி 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஏசி ப்ரொவிஷன்ஸ். இந்த டிவி யூனிட் சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த டிவி ப்ரொவிஷன் அதுக்கு அப்படியே பேக் சைடு வாலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. உங்களுக்கு எல் டைப் ஸ்லாபோட கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனேட் இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது, 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, செல்ஃப் இருக்குது, எல் டைப் லாஃப்ட்டும் இருக்குது. உங்களுக்கு 1 2 3 4 சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று அக்வா கார்டுக்குள்ளது. இங்கே தனியாக ஒரு வாலில் இருக்கக்கூடிய சாக்கெட் இருக்குது. நான் ஸ்லாபை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிச்சனுக்கு சர்வீஸ் பால்கனி இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். இது அடிஷ்னல் கிடையாது. இந்த ரேட்லேயே பில்டர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்லாப் எல்லாமே கடப்பாக்கல்லில் இருக்குது. இப்போது இந்த ஹாலில் ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் பேரிவேர் பிராண்டில் ஒரு டேப்போட பேரிவேர் வாஷ் பேஷன் இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் காமன் பாத் இருக்குது. அப்படியே மெயின் டோர் போங்களேன் இன்ஃபேக்ட். இந்த மெயின் டோர் வாலில் இருந்து உங்களுக்கு இந்த காமன் பாத்தினுடைய என்ட்ரன்ஸ் தெரியாது. சென்டரில் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 9 இன்ச் வால் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல. ஒத்தக்கல் சவர் இல்லை, எட்டக்கல் சவராகவே இருக்குது. இங்கே வாங்க காமிச்சிருங்க. ஓகேங்களா? அதாவது இந்த வால் இந்த ஆஃப்செட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் காமன் பாத் இல்லையா, காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாசெட்டில் இருக்குது 7 ஃபீட் வரைக்கும் வாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 சாக்கெட்ஸ் இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்குது. இந்த காமன் பாத்துலேருந்து வெளியில் வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் காமிக்கிறேன் சரிங்களா. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குங்க. ரெண்டுமே ஓப்பனாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் 1 சைடு UPVC விண்டோ இருக்குது வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபைட் டைல்ஸ் தான். இப்போது இந்த ஆஃப் செட்டுங்க, இந்த ஹால் ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செட் பேக் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அதனால தான் இதை நான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்னு சொல்லியிருந்தேன். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. UPVC வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சாச்சுங்க. உங்களுக்கு சுற்றிலும் வீடுகளே இல்லை. அதனால் வந்து வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், அதுவும் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு யூனிட் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்னுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். பக்கத்தில் எந்த வால் ஷேரிங்குமே இருக்காது. இது இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜ். நீங்கள் இந்த பெல்ட்டில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட ஆப்ஷனில் வச்சுட்டு ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கார் பார்க்கிங், EB, GST, ரிஜிஸ்ட்ரேஷன், ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷனும் சேர்த்து தான் 67.5 lakhs பில்டர் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% லீனிங் பேங்க்ல லோன் போனீங்க அப்படின்னா ஒரு 20% உங்கள் கையில் இருந்தாலே போதுங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 13 to 15 lakhs இருந்தாலே இந்த வீடு நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும். எந்த டவுட்ஸாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர். டாடா, பாய் பாய்.